பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்மி மே லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 10வது அத்தியாயம் விபூதி யோகம் பார்த்துட்டு இருக்கோம். விபூதி யோகத்துல நேத்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 33வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 18 உபாசனைகள் இது வரைக்கும் வந்திருக்கு. தாத்தாகம் விஸ்வதோமுகா, நான் தான் விராட் ரூபமாக இருக்கின்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் சொல்லியிருக்கார். இந்த விராட் ரூபமா இருக்கிறதுன்றதுலதான் நம்ம என்ன பண்றோம், சனாதன தர்மத்துல எல்லா உபாசனைகளும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸ்வரனா பார்க்கறதுன்றது நம்ம பாரத தேசத்துல இருக்கிறது காரணம் என்னன்னா விராட் ரூபம் தான். அவங்களுக்கு எந்த ரூபத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். யோக சூத்திரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சூத்திரம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. சமாதி அடையணும் அப்படின்னா ஈஸ்வரன் இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அபிமத தியானாத்வா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. யார் யாருக்கு எந்தெந்த ரூபத்துல பார்த்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் கிடைக்குதோ அது எதுவாக வேணா இருக்கலாம். எந்த ஒரு மைல் ஸ்டோனை வச்சு ஒரு 3 பட்டைய திருப்புன்றதை போட்டு விட்டு அதுதான் ஈஸ்வரன் வழிபட்டாலும் ஓகே தான். அது மண்ணா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், நதியா இருக்கட்டும், எது வேணாலும் பார்த்தீங்கன்னா நம்மளால உபாசிக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட். ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ரூபங்கள் இருக்கு அப்படின்னும் போது நம்ம சொல்ற ஈஸ்வரனுக்கு மொத்தமா எத்தனை சதுர்வியூகா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல. சதுர்வியூகா அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்த நிர்குண நிராகாரம் அவரோட ஒரிஜினல் ஃபார்ம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாயையினால் அவருக்கு என்ன 3 வடிவங்கள் கிடைக்குது. ஒன்று ஈஸ்வரன், 2வது ஹிரண்ய கர்ப்பன், 3வது பார்த்தீங்கன்னா விராட். இந்த ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா வெளிப்படாதவரா இருக்கார். இந்த மொத்த ஜெகத்துக்கும் பார்த்தீங்கன்னா காரண தேகம் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்து வெளிப்படும் போது அவர் தான் எல்லா சமஷ்டி மனசா, சமஷ்டி பிராணனா, சமஷ்டி புத்தியா இருக்க. அவருக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி. அவர் தான் பார்த்தீங்கன்னா வெளிப்படும் போது ஸ்தூலமா வெளிப்படுறார். வெளிப்படும் போது அவருக்கு விராட்டுன்னு பேர். இந்த மொத்த பிரபஞ்சமும் பார்த்தீங்கன்னா பகவானோட ஸ்தூல ரூபம். அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாகம் விஸ்வதோமுகன்னு நம்ம நேற்று லாஸ்டா பார்த்ததுல பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா அப்படின்றதுக்கு அர்த்தம் கர்மபல தாத்தா, விஸ்வதோமுகா அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா விராட் ரூபம். விராட் ரூபமா இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் நம்மளுடைய எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கர்ம பலனை கொடுப்பவராக இருக்கின்றார். இரண்ய கர்ப்பர் சூக்ஷ்மம். இப்ப நான் என்னுடைய மனசு பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? இந்த ஸ்தூல தேகத்துக்குள்ளார சூக்ஷ்ம தேகம் இருக்கு. அப்ப ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் பிரிக்கலாமான்னா பிரிக்க முடியாது. நானும் இந்த தேகமும் நானும் ஒண்ணுதான். அப்படிதான் நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பகவானை எப்படி விவகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவான். இதுக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகம் யாரு அப்படின்னா இரண்ய கர்ப்பர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எதுல வேணாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனோனுகூலம் அப்படின்னு ஒண்ணு சப்தம் வைக்குது பிரம்மசூத்திரத்துல. உங்களுக்கு மனசுக்கு அனுகூலமா எந்த ரூபம் இருக்குமோ, அது கணபதியா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா அனுமனா இருக்கட்டும், இல்ல எந்த விஷயமா வேணா இருக்கட்டும், இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு நீங்க உபாசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது ஈஸ்வரன் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா எதுவுமே தப்பில்லவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. ஆனா இந்த விராட் உபாசனைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி உபாசன மெத்தடே பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல பிருகதாரண்யகத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையே நம்ம எங்கேயாவது ஏக்க அம்சத்துல உபாசிக்கிறது நான் இது வரைக்கும் சொன்னேன். நீங்க எதை வேணாலும் எடுத்துட்டு உபாசிங்க அப்படின்னு. ஆனா பூரணமா இருக்கக்கூடிய விராட் உபாசனைக்கு பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல 5வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அஸ்வபதி ராஜா அப்படின்னு ஒரு ராஜா. அந்த அஸ்வபதி ராஜாட்ட பாத்தீங்கன்னா நிறைய மகரிஷிகள் என்ன பண்றாங்க, போறாங்க. போய் பாத்தீங்கன்னா
இந்த விராட் உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க. வைஸ்வானர வித்யா அப்படின்னு அதுக்கு பேர். விராட் உபாசனைக்கு இன்னொரு பேரு வைஸ்வானர வித்யா அப்படின்னு பேர். சொர்க்கத்தையே வந்து பாத்தீங்கன்னா தலையா பாவிக்கிறது, இந்த பிருத்திவியை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட பூமியை வந்து பாத்தீங்கன்னா பாதமா பாக்குறது, இந்த ஆகாசத்தையே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட இந்த பாடியா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது, கண்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திரனா பார்க்கிறது, திசைகளே காதுகளா பார்க்கிறது, மூத்திரஸ்தானம் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜலங்களும் பகவானுடைய மூத்திரஸ்தானமா பார்க்கிறது, இங்க இருக்கக்கூடிய வனஸ்பதிகள் எல்லாம் செடி கொடி மரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியோட ரோமங்களா பார்க்கிறது. இது மாதிரி அநேகம் என்ன இருக்குன்னா நிறைய இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அங்கமா பகவானை வந்து பூரணமா அந்த விராட்டு பகவானை இந்த மொத்த பிரபஞ்ச ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 18வது உபாசனையா இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு முழு அத்தியாயமா அடுத்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். ஆயிடுச்சா? அப்ப நீங்க எதை பண்ணினாலும் நமக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளார வரணும், நான் வந்து பாத்தீங்கன்னா எதை வேணாலும் உபாசிக்கலாம், அது விராட்டுல ஒரு அம்சமா தான் இருக்கு அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிறேன். நிச்சயம் பண்ணிட்டு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது 34வது ஸ்லோகம். 19வது உபாசனை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. மிருத்யு சர்வஹரஸ்சாகம் மிருத்யு சர்வஹரஸ்சாகம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஸ்ரீர்வாக்ச நாரீணாம் கீர்த்திஸ்ரீர்வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதி க்ஷமாஹ ஸ்மிருதிர்மேதா திருதிஹ க்ஷமாஹ திருதிஹ க்ஷமாஹ மிருத்யுः சர்வஹரஸ்சாகம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஸ்ரீர்வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதிஹ க்ஷமாஹ க்ஷமா திருதிஹ க்ஷமா விசர்க்கம் இல்ல, க்ஷமாதான். சர்வஹரஸ்ச மிருத்யுஹு சர்வஹரஸ்ச மிருத்யுஹு அகம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஹரணம் பண்ணக்கூடியவனா அபகரிக்கின்றவனாக நான் வந்து பாத்தீங்கன்னா மரண தேவனாக இருக்கின்றேன். யோசிச்சு பாருங்க என்ன அற்புதம்னு. நான் தான் அப்பா, நான் தான் அம்மா, நான் தான் பாட்டனாரா இருக்கேன், தாத்தாவா இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஆதியில சொல்லிட்டு இப்ப சொல்லும் போது சொல்றாரு என்னன்னா, நான் தான் மரணமாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு. சர்வஹரஸ்ச அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் அபகரிக்க கூடியவனா, எல்லாத்தையும் என்ன சுவாமி அப்படின்னா என்கிட்ட இருந்து பொருளையும் பிடிக்கிறார் அவர் தான், என்கிட்ட இருந்த ஆரோக்கியத்தையும் அவர் தான் எடுத்துக்கிறார், என்கிட்ட இருந்து நல்ல புகழையும் அவர் தான் அபகரணம் பண்றார், என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டார் பகவான். கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சு, உயிர் தான் மிச்சம் இருந்துச்சு, அந்த உயிரையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் எடுக்கிறார் மிருத்யுவா இருந்துகிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே பிளேம் பண்ண வேணாம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவங்க என்ன கெடுத்துட்டாங்க, என்னோட அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரை பார்த்தும் நமக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி உண்டாகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ரூபத்திலையும் இருந்து நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுக்கிறது யாரு? பகவான் தான். சர்வஹரஸ்ச இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் அபகரணம் பண்ணக்கூடிய மிருத்யுவாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, கூடவே சொல்ற மரணம் சம்பவிச்சதுன்னா திரும்ப வந்து ரீபர்த் சம்பவிக்குது, அப்படியே முடிய போறது இல்லையே. அதே மாதிரிதான் சொல்றார் பவிஷ்யதாம் உத்பவஸ்ச. எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உண்டாக போகின்றவைகளா இருக்கோ, இனி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இது உண்டாகும் அப்படின்னு இருக்கோ, அதுக்கெல்லாம் நான் தான் உத்பவ காரணமாகவும் இருக்கின்றேன். என்ன அற்புதம்! நான் தான் மரணத்தை கொடுக்கிறேன். அந்த மரணத்தை கொடுத்ததுக்கு பிறகு திரும்பவும் அவங்க பிறக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் காரணமாகவும் இருக்கின்றேன். கர்ம பலன்களை கொடுத்து நான் என்ன பண்றேன், அவங்களை உற்பத்தி பண்றவனாகவும் நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம அப்ப என்ன அர்த்தம், அவர்தான் மிருத்யுவா இருக்கார், அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவாவும் இருக்கார், ருத்ரனாவும் அவர் தான் இருக்கார், பிரம்மாவாவும் அவர் தான் இருக்கார். ரெண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான சொல்றார் நாரீனா. நாரிகள் அப்படின்னா ஸ்திரீகள்.
ஸ்திரீகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 19வது உபாசனை வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தத்தையும் முதல் லைன் எல்லாத்தையும் இது பண்ணிக்க. 19வது உபாசனை 19வது உபாசனை மிருத்யு சர்வஹரஸ்ச அகம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம். இது ஃபுல்லாவே 19வது உபாசனை. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாரீனாம் கீர்த்திகி. ஸ்திரீகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புகழ் இருக்கு பாத்தீங்களா, அந்த புகழாக நான் இருக்கின்றேன். நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, என்னோட அம்மாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப என்னோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா பெரிய புகழ். என்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புகழ் வாய்ந்தவங்க. ஏகப்பட்ட டீச்சர்ஸ் நான் கடந்து வந்திருக்கேன். ஸ்திரீகள் வந்து ஐயோ எவ்வளவு பெரிய டீச்சர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, நல்ல டீச்சர்ஸ் எல்லாம். கீர்த்தி, நிறைய கீர்த்தி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி இருக்கு. கீர்த்தின்றதுக்கு அர்த்தம் புகழ். அதே மாதிரி ஸ்ரீ, நிறைய பெண்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னு என்ன அர்த்தம்? செல்வம், வெல்த். வெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா வெறும் வெல்த் மட்டும் எடுக்காதீங்க, ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் ஐஸ்வர்யத்தை எடுத்துங்க. முகத்தை பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யமா இருக்கும். நேற்று ஒரு அம்மாவை பார்த்தேன், நல்லா வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி 2-3 நாளுக்கு முன்னாடி வந்துச்சுல. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நல்லா திருப்பொன்றம் போட்டுக்கிட்டு மிடில் எக்ஸாம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்கன்றீங்க. ஐயோ, திருப்பொன்றம் போட்டோன்னே ஒரு சிவகலை வந்துடுச்சு. அப்படியே எடுத்து கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணலாம் போல, காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம் போல இருக்காரு. நான் சொன்னேன், என்ன சௌந்தரியமா இருக்கு, இதை டெய்லி பண்ணலாமேம்மா அப்படின்னு. இல்லை சுவாமி, இன்னைக்கு சஷ்டி, அதுக்காக தான் சஷ்டி அன்னைக்கு திருப்பொன்றம் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த ஐஸ்வர்யம் எது அப்படின்னா, முகத்தை பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகுது அப்படின்னா, மங்களமா இருக்கு அப்படின்னா அது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. அந்த மங்களமா இருக்கிற ஐஸ்வர்யம் பகவான். அந்த கீர்த்தி, புகழ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் நாரிகள் இடத்துல ஸ்திரீகள் இடத்துல புகழா இருக்கார். அது மட்டும் இல்ல, வாச்ச, ஐயோ பெண்கள் பேசுற பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சாலாக்கித்தனம், என்ன ஸ்மார்ட்னஸ். இல்லை, காரியம் சாதிக்கிறதுல பெண்களுடைய வாக்கு மாதிரி வேற எந்த வாக்கும் இல்லை. மோகத்தை உண்டு பண்ணி காரியத்தை சாதிச்சிடுறது. என்ன பேச்சு பேசிட்டு இருப்பாங்க அப்பா. அப்ப அந்த வாக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாக் சக்தியாக பகவான் தான் இருக்கார். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லயும் நிறைய பாஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களிடத்துல ஸ்மிருதியாக இருக்கின்றார். பெண்களிடத்துல இருக்கிற நினைவு சக்தி, மெமரி பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி. அது மட்டும் இல்லாம மேதா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, நிறைய கிரந்தங்களை படிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம், ஸ்டோர் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பகவான் தான் மேதா சக்தியா இருக்கார். அது மட்டும் இல்லாம திருதி, பெண்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா திருதி. தொடர்ந்து ஃபேமிலியை ரன் பண்றதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நிக்கிற சாமர்த்தியம். ஒரு காரியத்தை தொடர்ந்து பண்றாங்க, போர் அடிக்காம பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அந்த திருப்தின்றது வந்து பாத்தீங்கன்னா தாரணா சக்தி அப்படின்னு பேர். ஒரு காரியத்துல அந்த சக்தியாக பெண்களிடத்தில் நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமானது க்ஷமா. க்ஷமா அப்படின்னா பொறுமை, பொறுமை, பொறுமை. ஐயோ, பூமி மாதா மாதிரி பெண்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுமை இருக்கு. அந்த பொறுமையோட இருந்து பாருங்க, நிறைய குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வளர்த்து எடுத்து அவங்க பெருசாகி எத்தனை வருஷங்கள். அந்த குழந்தைங்க நல்லா மேல வரணுன்றதுக்காக பிறந்ததுல இருந்து பொறுமையா 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 எல்லா துக்கத்தையும் பொறுத்து 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 பெண்கள்கிட்ட இருக்கிற பொறுமைக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவே இல்லை. அந்த பொறுமை யாரு அப்படின்னா க்ஷமான்னு சொல்லக்கூடியது பகவான் தான். அப்ப ஸ்திரீகளை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மகிமைப்படுத்த முடியுமோ இது எல்லாத்தையும் மகிமைப்படுத்தியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்துல ஆச்சாரிய சொல்றார் மிருத்யு. மிருத்யு அப்படின்னா 2 மிருத்யு எடுத்துங்க. என்ன மிருத்யு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் மிருத்யு த்விவிதா. மரணம் என்பது மரண தேவன் 2 விதத்துல இருக்கான். என்னன்னா தனாதிஹரஹ, பிராணஹரஹ. நம்மகிட்ட இருக்கக்கூடிய தனம், புகழ், நிறைய மானம், மரியாதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அபகரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. என்னோட லேண்ட் அபகரிச்சுட்டாங்க, என்னோட மான மரியாதையை அபகரிச்சுட்டாங்க, என்னோட பேர் புகழ் போச்சு, என்னோட குழந்தைங்களை அபகரிச்சுட்டாங்க, என்னோட லேண்ட் எல்லாம் போச்சு, என்கிட்ட மிச்சம் ஒண்ணுமே இல்லை, என் உடம்புல இருக்கிற எல்லா ஆரோக்கியத்தெல்லாம் எடுத்துட்டார். சுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் எடுத்துடுச்சு, என்னோட கலரை போக்கிடுச்சு, என்னோட ஃப்ளஷ் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு, ஒண்ணுமே இல்லை, மிச்சம் எதுவுமே இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்கு சாமி அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் செத்தேன். நம்ம சொல்றோம்ல என்னோட எல்லாம் போச்சு, நான் செத்தஞ்சி அப்படின்றோம். ஆனா சாகல. நம்ம எது போச்சுனாலும் என்னோட மான மரியாதை போச்சு, நான் செத்தஞ்சி நான் அப்படின்றோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அபகரணம் பண்றதுக்கு பேரு தன ஆதி
ஹரஹ. தனம் முதலிய எல்லாத்தையும் அபகரிக்கிறவனுக்கு பேரும் மிருத்யுன்னு பேரு. அதுக்கு அடுத்தது பிராணஹரக, முடிவுல பிராணனை பாத்தீங்கன்னா அபகரிச்சுட்டு போறதுக்கு பேரும் மிருத்யுன்னு பேரு. இந்த ரெண்டாகவும் பாத்தீங்கன்னா சர்வஹரக உச்சியதே, இந்த ரெண்டாவும் நான் தான் இருக்கின்றேன். ச அகமித்யர்த்தக. யோசிச்சு பாருங்க. அப்ப யாரு எந்த விஷயம் நம்ம விட்டு போனாலும் யாரு அபகரிச்சுக்கிறா? பகவானோட இச்சை. எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறாரா? எடுத்துட்டு போட்டோம். பாருங்க, இந்த இந்த மனோபாவம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னை பாத்தீங்கன்னா ரோகத்துல ஆழ்த்தணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார், ரோகத்தை கொடுக்கிறார். என்னை க்ஷீணப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு, க்ஷீணப்படுத்துறார். என்கிட்ட இருக்கிற பக்குவப்படுத்துறதுக்காக எனக்கு என்ன பண்றாரு? நிறைய அவமானங்களை கொடுக்கிறார். எதுக்கு அப்படின்னா எனக்கு நல்ல வைராக்கியம் வரட்டும்னு அவர் பக்குவப்படுத்துறார். என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கிறார். எதுக்கு அப்படின்னா என்னையே டிபெண்ட் பண்ணிரு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? நினைச்சு என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டார். இப்ப எனக்கு வேற கத்தியே இல்லாம நான் என்ன பண்றேன்? சுவாமி நீதான் அப்படின்ற. அப்ப என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அபகரிக்கிறது யாரு? பகவான் தான் அபகரிக்கிறார் அப்படின்னு பாவம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது நடந்தாலும் மனசமாதானத்தோட இருக்க முடியும். அதனால மிருத்யு ரூபத்துல பகவான் தான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது அதவா, அல்லது வேற என்ன அர்த்தம் எடுக்கலாம்? பர ஈஸ்வரஹா, பரமேஸ்வரன். பர ஈஸ்வரன் என்ன அர்த்தம்? பரமேஸ்வரன் பிரளயே சர்வஹரணாத் சர்வஹரஹச அகம். பிரளய காலத்துல பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார்? ருத்ர அவதாரமா இருந்துகிட்டு இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும், சர்வஹரஸ்டன் அர்த்தம் சர்வ ஜீவராசிகளையும் என்ன பண்றார்? ஸ்வாஹா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றார். அப்படி டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியவரா சர்வஹரணாத் சர்வஹரஹ. பகவானுக்கு பேரு சர்வஹரகன்னு பேரு. ச அகம், அந்த ருத்ர அவதாரமா நான் தான் இருக்கின்றேன். பிரளய கால ருத்ரனா நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது உத்பவஹா. உத்பவகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்கர்ஷா. உத்பவம் அப்படின்னா மேன்மைன்னு அர்த்தம், உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. உத்பவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் உற்பத்தி. அதுக்கு அடுத்தது உத்பவம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா மேன்மை. ஆச்சாரியர் என்ன பட்டார்? உத்கர்ஷகுக்கு மீனிங் அபியுதயகான்னு போட்டார். அபியுதயம்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் தன் நிலையில இருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு பேரு அபியுதயம் அப்படின்னு பேரு. அந்த அபியுதயத்துக்கு பாத்தீங்கன்னா தத்து பிராப்தி ஹேதுச்ச அகம். அந்த நம்ம நிலையில இருந்து அடுத்த நிலையை நம்ம பிராப்தி பண்றதுக்கு எது காரணமா இருக்கோ அந்த காரணமாக நான் தான் இருக்கின்றேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சிரவணத்துக்காக உட்கார்ந்து இருக்கோம். எப்படியாவது பகவத்கீதை நல்லா உள்ள போயிடணும், அர்த்த கிரகணம் நல்லா ஆகணும், உபனிஷத்து வேதாந்தம் எல்லாம் எனக்கு உள்ள போகணும்னு நம்ம இப்ப இருக்கிற நிலையில நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா பகவான் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி உங்களை எலிவேட் பண்றவரா இருக்கின்றார். இன்னும் ஒரு 2-3 வருஷம் அப்படியே பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா என்னாகும்? இந்த வித்யா எல்லாம் உங்களுக்குள்ளார வந்துடும். அப்ப முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா எலிவேட் ஆயிடுறீங்கல்ல. அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா உத்பவ காரணமா நான் தான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, கேஷாம் பவிஷ்யதாம். எவைகளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பவிஷ்யதாம் பாவி கல்யாணானாம், ஃபியூச்சர்ல உண்டாகக்கூடிய மங்களம் இருக்குல்ல. ஃபியூச்சர்ல என்ன அர்த்தம்? இப்ப இந்த வேதாந்தம் படிக்கிறோம், இல்ல ஒருத்தர் பிசினஸ் பண்றார், எல்லாத்துக்கும் ஒரு பவிஷ்ய காலம் எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த எதிர்காலம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, மங்களமா நடக்கும், எனக்கு நான் நினைச்ச மாதிரி மேன்மை கிடைக்கும் அப்படின்னு. அந்த பவிஷ்ய காலத்துல எதிர்காலத்துல உண்டாகக்கூடிய கல்யாணமாக பாத்தீங்கன்னா உத்கர்ஷ பிராப்தி யோக்கியானாம் இத்தியர்த்தம். அந்த மேன்மையை அடையறதுக்கு என்னெல்லாம் யோக்கியதை தேவைப்படுதோ அந்த யோக்கியத்தையா நான் தான் இருக்கின்றேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வேதாந்தம் நல்லா உள்ள போகணும்னா என்ன வேணும்? நல்ல கான்சென்ட்ரேஷன் வேணும். நல்லா பாத்தீங்கன்னா தொடர்ந்து கிளாஸ்க்கு வர்ற சாமர்த்தியம் பகவான் நமக்கு கொடுக்கணும். மனசு கலைஞ்சு போகாம போக்கஸ்டா இருக்கணும். நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மள்கிட்ட வரணும். நல்ல வைராகியம் வரணும். இதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கல்யாணம் பண்ணக்கூடியது, நம்மளை எலிவேட் பண்ணக்கூடியது. அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா பகவானா தான் இருக்கின்றார். என்னோட கான்சென்ட்ரேஷன் பகவான், என்னுடைய நல்ல குணங்கள் பகவான், தொடர்ந்து நான் கிளாஸ்க்கு வரத்துக்கான ஒரு திருப்தி, ஒரு சாமர்த்தியம் எனக்கு கொடுக்கிறார், அதுவும் பகவான்.
அப்படின்னு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டிஸையும் பகவான் எடுத்துக்கணும். ஏன்னா அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சர்ல மேன்மையை அடைய முடியும். அந்த காரணமா பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, நாரிகள் இடத்துல, ஸ்திரீகள் இடத்துல என்னது? கீர்த்திகி, ஸ்ரீஹி, வாக்ச. கீர்த்தினா புகழ், ஸ்ரீனா வந்து ஐஸ்வர்யம் செல்வம், அது அப்புறம் வாக்கு அப்படின்னா வாக் சக்தி. இந்த மூணுமா வந்து பாத்தீங்கன்னா நாரீனாம், நாரிகளிடத்துல ஸ்திரீகளிடத்துல நான் இருக்கின்றேன். எப்படி? ஸ்மிருதிகி கூட, அது மட்டும் இல்ல, ஸ்மிருதி, ஸ்மிருதினா நினைவு சக்தி. அதுக்கப்புறம் மேதா, மேதான்றதுக்கு அர்த்தம் கிரந்தங்களை தாரணம் பண்ணக்கூடியது, மெமரைஸ் பண்ணி அதை அப்படியே கீப் பண்றது. அதுக்கப்புறம் க்ஷமா, திருப்தி, திருப்தின்றதுக்கு அர்த்தம் வந்து தொடர்ந்து ஒரு காரியத்துல பண்றது. அதுக்கப்புறம் க்ஷமா, பொறுமையா இருக்கிறது. இது ஏதாகா, இந்த விதமா இருக்கக்கூடிய உத்தமாக ஸ்திரீனாம் அகமஸ்மி. இது மாதிரி எதெல்லாம் உத்தமமான குணங்கள் எல்லாம் ஸ்திரீகளிடத்துல பார்க்கிறோமோ, அந்த ஸ்திரீகளிடத்துல பார்க்கக்கூடிய இந்த உத்தமமான குணங்கள் எல்லாமே அகமஸ்மி, நானா இருக்கின்றேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுற சாமர்த்தியம் ரொம்ப அதிகம். என்னோடது இல்லை, பகவானோடது. ஏன்னா ரொம்ப ஐஸ்வர்யத்தோட இருக்கேன். என்னை பார்த்தாவே அட்ராக்ஷன், எல்லாத்துக்கும் அட்ராக்ஷன் இருக்கு. ஐஸ்வர்யத்தோட இருக்க, மங்களமா இருக்க. அது யாரு? பகவானோட. யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அவ மட்டும் இப்படி இருக்காளே, நல்லா பளபளன்னு இருக்காளே, அது பகவான். அப்போ என்ன ஆகும்? பொறாம போயிடும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் வராது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இது சொல்லப்படும். அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய புகழ், என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீ வெல்த், என்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், என்கிட்ட இருக்கக்கூடிய வாக் சக்தி, என்கிட்ட இருக்கக்கூடிய நினைவு சக்தி, என்கிட்ட இருக்கக்கூடிய மெமரி பவர், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா திருப்தி, தொடர்ந்து வர்றது, ஒரு காரியத்தில் ஈடுபடுறது, என்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை, இது எல்லாம் பகவானாதான் இருக்கார் அப்படின்னு ஸ்திரீகள் என்ன பண்ணணும்? பாவிக்க வேண்டும். சொல்லியாச்சு. யாசாம் ஆபாச மாத்திர சம்பந்தேன அப்படி எவர்களிடத்துல இந்த இப்ப சொல்லப்பட்ட குவாலிட்டிஸ் வந்து எந்த ஸ்திரீகளிடத்துல கொஞ்சமாவது, பேருக்காவது, ஆபாச மாத்திரம் அர்த்தம் வெறும் தோற்ற மாத்திரமாவது கொஞ்சோண்டு இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகம் என்ன பண்ணுது அப்படின்னா கிருதார்த்தம் ஆத்மானம் மன்யதே. கொஞ்சோண்டு கலர் கிடைச்சு, கொஞ்சம் பிரகாசம் கிடைச்சாவே போதும், நான் எவ்வளவு அழகு தெரியுமா அப்படின்றோம். கொஞ்சோண்டு வெல்த் கிடைச்சாவே வந்து பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னாவே நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பெருசா நினைச்சுக்கிறோம். கொஞ்சோண்டு மெமரி பவர், கொஞ்சோண்டு வாக் சக்தி இருந்தாவே தன்னை வந்து உலகம் என்ன பண்ணிக்குது அப்படின்னா ரொம்ப பெருசா நினைச்சுக்குது. ஆனா வாஸ்தவத்துல என்னன்னா இது எல்லாம் பகவானா இருக்கார், இது எதுவும் நம்மளோடது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வாறு 34வது ஸ்லோகம் முடிஞ்சது. 35ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 உபாசனைகள் சொல்லப்படும். என்னென்ன பார்ப்போம். பிருகத் சாம ததா சாம்னாம், பிருகத் சாம ததா சாம்னாம், காயத்ரி சந்தசாமகம், காயத்ரி சந்தசாமகம், மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாசானாம் மார்கசீர்ஷோகம், ருதூனாம் குசுமாகரஹ, ருதூனாம் குசுமாகரஹ, பிருகத் சாம ததா சாம்னாம், காயத்ரி சந்தசாமகம், மாசானாம் மார்கசீர்ஷோகம், ருதூனாம் குசுமாகரஹ. பிருகத் சாம ததா சாம்னாம் இது ஒரு உபாசனை. 20வது உபாசனை உத்கீத சாமம்னு ஒரு உபாசனை இருக்கு. ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். ஓங்காரத்துக்கு உத்கீத சாமம்னு பேரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிருகத் சாமம் இதுவும் சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கிற ஒரு உபாசனையோட மெத்தடு. சாமகானத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாமங்கள், நிறைய வெரைட்டி இருக்கு. அந்த வெரைட்டியில வந்து பாத்தீங்கன்னா பிருகத் சாமம்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டியா நான் இருக்கேன். பிருகத் சாமம் படிக்கிறதுக்கு அதிகமான பிராண சக்தி வேணும். சந்தஸ் வந்து பாத்தீங்கன்னா பிருகத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிருகத் சாமம் ரொம்ப லென்த், மூச்சு பிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய பிருகத் சாமமாக நான் இருக்கின்றேன். ராமச்சந்திரன் ஏதாவது தெரியுமா பிருகத் சாமத்துல? இது இப்ப இவங்க சொன்ன மாதிரி, ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி இந்த சாமகானம் பாடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுல எந்த மாதிரி திருஷ்டி பண்ணணும், எந்த மாதிரி
நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கு பேர் தான் உபாசனம்னு பேர். ஒரு 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 சாமத்தை பாடிக்கிட்டே அந்த சாமத்துல யாரு தேவதை, என்ன ரிஷி, என்ன நியாசங்கள், அதை எப்படி சிந்தனை பண்ணணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்துல இருக்கிறது. அப்போ பிருகத் சாம ததாசாம்னாம், அது போலவே சாமகானங்களில் நான் என்ன பண்ணிருக்கேன், பிருகத் சாமகமாக இருக்கின்றேன். இது ஒரு உபாசனை, 20வது உபாசனை. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி சந்தசாமகம். சந்தஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 108 சந்தஸ் இருக்கு. 108 சந்தஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி சந்தஸாக நான் இருக்கின்றேன் அப்படின்ற. இது சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 3, 12, 1ல ஆரம்பிக்கும். நம்ம மாண்டூக்கியம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து பாத்தீங்கன்னா ஓமித்யேதத் அக்ஷரமிதம் சர்வம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓங்காரம் தான் இது எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 3, 12, 1ல ஆரம்பிக்கும். காயத்ரி வா இதகும் சர்வம் பூதம் பவத் பவிஷ்யதி அப்படின்னு ஆரம்பிக்கும். காயத்ரி தான் இது எல்லாம், காயத்ரி தான், காயத்ரிக்கு அந்நியமா வேற ஒரு வாக்கும் இல்லை அப்படின்னு. எதெல்லாம் இருந்ததோ, எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் இனி இருக்குமோ, இது எல்லாம் காயத்ரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்துக்கு ஈக்குவலா இந்த காயத்ரி உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருது. அந்த இடத்துல காயத்ரி சந்தஸை பத்தி ரொம்ப மகிமை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. காயத்ரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிமையா கொண்டுட்டு போயிடுவாங்க. கொண்டு போனதுக்கு பிறகு ஒவ்வொரு சந்தஸும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கொண்டுட்டு வரதுக்காக முயற்சி பண்ணி எல்லாம் தோத்து போயிடும். இந்த காயத்ரி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சாமர்த்தியசாலியா சின்ன பொண்ணு. இந்த காயத்ரி மட்டும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரிய இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த காயத்ரி சந்தஸை வச்சுக்கிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை ரிட்டர்ன் கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு கதை வந்து சொல்லுது. நான் சமயம் இருக்கும்போது அதை பத்தி சொல்றேன். அப்போ காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா வாக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தஸ்களில் ரொம்ப சிறந்த சந்தஸ் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி சந்தஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு சாந்தோக்கியத்துல சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம காயத்ரி உபாசனை பண்றேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. காயத்ரி உபாசனம் இல்லை. யாரெல்லாம் காயத்ரியை சொல்லிட்டு இருக்காங்களோ, சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அதுக்கு என்ன பேரு அப்படின்னா நித்திய கர்ம அனுஷ்டானம் அப்படின்னு பேரு. இப்ப மிச்சம் இருக்கிறது நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காயத்ரியோட கர்ம அனுஷ்டானம் மட்டும் தான் இருக்கோலிய. இந்த கர்ம அனுஷ்டானத்துல திரிபதா காயத்ரின்னு மட்டும் தான் நம்ம சொல்றோம். 3 பாதங்களை உடைய காயத்ரி. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ அது விட்டுருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வியாகிருதியின் பேர். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ வியாகிருதி. அதுக்கப்புறம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இந்த 3 பாதங்கள் தான் நித்திய சந்தியாவந்தனத்துல பிராமணர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகால சந்தியாவந்தனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்ம அனுஷ்டானம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராத்த சந்தியாம் உபாசிஷ்யே இருக்கு, மாத்தியானிக சந்தியாம் கரிஷ்யே சங்கல்பம் பண்ணும்போது, அப்புறம் சாயம் சந்தியாம் உபாசிஷ்யே. ஆக்சுவலா என்னன்னா காலையிலையும் சாயந்தரத்திலையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தியா பண்ணதுக்கு பிறகு உபாசிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்தை பண்ணி முடிச்சுட்டு அதோட முடிச்சுட்டு போயிடும். மாத்தியானிக்கத்துல மட்டும்தான் வெறும் கருமம் பண்ணணும், உபாசனை இல்லை. காலையிலையும் சாயந்தரத்திலையும் உபாசிக்கணும். எதை உபாசிக்கணும் அப்படின்னா திரிபதா காயத்ரி உபாசனைக்கு உரியது அல்ல. இதுக்கு அடுத்தது சதுர்பதா காயத்ரி இருக்கு. சதுஷ்பதா காயத்ரி அப்படின்னா 4வது பாதம் துரிய காயத்ரி அப்படின்னு பேர். இந்த துரிய காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலா இருக்கு. பரோ ரஜசே சாவதோம். நிறைய பேர் கேட்டே இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் கேட்டீங்க. பரோ ரஜசே சாவதோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 8 அக்ஷரங்களை உடையது. இது 4வது பாதம் காயத்ரியில. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத்.
பரோ ரஜசே சாவதோ. இதான் வந்து பாத்தீங்கன்னா 4 பாதங்களை உடைய காயத்ரி. அப்ப இந்த 4வது பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4வது பாதத்துக்குள்ளார வந்து அது எங்க இருக்கு அப்படின்னா அந்த காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கு. அந்த காயத்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வலது கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த வலது கண்ணுல இருக்கிற அந்த காயத்ரி தான் என்னுடைய ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை எங்க முடியும் அப்படின்னா காயத்ரி இஸ் ஈக்குவல் டு பிராணன் அப்படின்னு முடியும். மெதுவா மெதுவா ஒரு 20-25 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை ஒவ்வொன்னா ஒவ்வொரு பாதம் பாதம் பாதமா சிந்திச்சுக்கிட்டே வர்றது. அப்படி சிந்திச்சு சிந்திச்சு இந்த மொத்த யூனிவர்ஸ்ல இருந்து காஸ்மிக்ல இருந்து என்ன ஆகும்னா மெதுவா குவிஞ்சு 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 நம்ம ஹிருதயத்துல வந்து சிந்தனை எல்லாம் நின்று பிராணன் தான் காயத்ரி அப்படின்னு முடியும் போது பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்ஷணம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற சிந்தனைய வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தனை பண்ண 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 நம்ம போராடி வேற சிந்தனைய நம்ம நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா சேனலைஸ்டு திங்கிங் பண்ணி 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 அந்த பின் பாயிண்ட்ல பிராணன்ல வந்து நின்று பிராணன்ல நின்னதுக்கு பிறகு வெறுமனே பிராணனா நிக்கிறது. தாரண தியான சமாதி ரொம்ப ஈஸியா அதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும். ரொம்ப அற்புதமானது. காயத்ரி இஸ் ஈக்குவல் டு பிராண உபாசனை. ரொம்ப சிரேஷ்டமான உபாசனை இது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 21வது உபாசனையா சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் மாசா நாம் மார்கசீர்ஷோகம். மாதங்களில் நான் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதமாக இருக்கின்றேன் சொல்லியாச்சு. மாதங்களில் நான் மார்கழி மாதமா இருக்கின்றேன். இப்ப பண்றமா பண்ணலையா? கர்மா நடந்துகிட்டு இருக்குல்ல. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாணியை உருட்டி மேல வச்சு ஒரு கோலம் போட்டு ஒரு பரங்கி பூ எடுத்து மேல வச்சு சாமியை கும்பிட்டு போயிடுறோம். ஒரு விளக்க வச்சுட்டு போயிடுறோம். மார்கழியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பஜன்ஸ் எல்லாம் பண்றோம், கோயிலுக்கு எல்லாம் போறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கர்மமா இருக்க ஒழிய உபாசனையா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனையா எங்கேயாவது யாராவது பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். இதுக்கான மெத்தட் இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ருத்துனாம் குசுமாகரஹா. ருத்து காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ருத்துக்கள் இருக்கு. 6 ருத்துக்களில் நான் வந்து பாத்தீங்கன்னா வசந்த ருத்துவாக இருக்கின்றேன். குசுமாகரகன்றதுக்கு அர்த்தம் வசந்த காலமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பிருகத் சாம ததா. ததான்னா அது போலவே முந்தின ஸ்லோகத்து மாதிரியே. பிருகத் சாமக அப்படின்னா சாமானாம் பிரதானம் அஸ்மி. சாமகானங்கள்ல பிரதானமான சாமம் பிருகத் சாமம், அதுவாக நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல காயத்ரி சந்தசாம் அகம். சந்தஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்தஸ்ன்னு என்ன அர்த்தம்? 4 அடி 2 அடியார், இந்த திருக்குறள்ல 1.25 அடி இது மாதிரிலாம் இருக்கு. 8 அடி 10 அடி அப்படின்னு தமிழ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் மீட்டர்னு சொல்லுவோம். சந்தஸ்ன்னு பேரு. 108 சந்தஸ் வந்து பாத்தீங்கன்னா காளிதாசர் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கார். நம்ம எல்லாம் அதிகபட்சம் 1-2 தான் பயன்படுத்துறோம். ரொம்ப கம்மி நம்ம பயன்படுத்துற சந்தஸ் எல்லாம். சந்தஸ்களில் நான் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரியாக இருக்கின்றேன். காயத்ரின்னு என்னது? ஆச்சரிய சொல்ற காயத்ரி சந்தோ விசிஷ்டானாம் ரிச்சாம் காயத்ரி ரிக் அகம் இத்தியர்த்தக. ரிக்குன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்தோட ஒரு பேராகிராஃபுக்கு வந்து ரிக்குன்னு சொல்லுவோம். ஒரு ரிக்கு 2 ரிக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காயத்ரி சந்தஸோடு சேர்ந்து இருக்கிற ரிக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றேன் அப்படின்னு இத்தியர்த்தக என்று அர்த்தமாகும். அப்போ காயத்ரி சந்தஸ் இதை உபாசிக்கிற மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல இருக்கிறது. பிருகதாரண்யத்துல இருக்கு. பிரம்மசூத்திரத்துல அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு மெத்தட் சொல்லியிருக்கு. சாந்தோக்கியத்துல ஒரு மெத்தட் இருக்கு, பிருகதாரண்யக்கத்துல ஒரு மெத்தட் இருக்கு. இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சு ஒரே உபாசனையா பண்ணணும்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு நிர்ணயமும் பண்ணப்பட்டிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் நான் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண போறேன். யாரெல்லாம் காயத்ரி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனியா வச்சு பண்ணணும் அப்படின்னு ஒரு சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சமயம் வந்துச்சு அப்படின்னா காயத்ரி உபாசனை வந்து உங்களுக்கு சொல்லி தரணும். நான் பண்ண உபாசனை ஓங்கார உபாசனை, பிராண உபாசனை, காயத்ரி உபாசனை இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப யாருக்குமே இல்லை. இப்ப யாராவது கொஞ்சம் ரீஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வீரியம் தேவதை மாதிரி இருப்பீங்க. நீங்க அந்த ஒரு 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயத்ரி அனுஷ்டானம் நித்திய சந்தியாவந்தனம் பண்ணிட்டு
ஒரு காயத்ரி உபாசனத்தை கண்ணை மூடி பண்ணிட்டு வெளியில வந்தீங்கன்னா பறக்கிற மாதிரி இருக்கும். தேவதையெல்லாம் இல்லை, தேவத்தை நம்ம தான். அப்படியே நான் இருக்கனா இல்லையானே தெரியாது, அது மாதிரி காத்து மாதிரி பறப்பீங்க நீங்க. அவ்வளவு அற்புதமான பாத்தீங்கன்னா உபாசனையில சிறந்த உபாசனை காயத்ரி உபாசனை. அது பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா சொல்றான், நான் காயத்ரி சந்தஸாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, மாசானா மார்கசீர்ஷா அகம், நான் மாதங்களில் மார்கழி மாதமாக இருக்கின்றேன். ருத்துனாம், ருத்துக்களின் மத்தியில் பாத்தீங்கன்னா குசுமாகரோ வசந்தக, வசந்த ருத்துன்னு பேரு, குசுமாகரம்னு பேரு, அந்த ருத்துவாக நான் இருக்கின்றேன். இதுக்கப்புறம் 36வது ஸ்லோகம் வந்து, द्यूतं चलयतामस्मि तेजस्तेजस्विनामहम्, द्यूतं चलयतामस्मि तेजस्तेजस्विनामहम्, जयोस्मि व्यवसायोस्मि, जयोस्मि व्यवसायोस्मि, सत्वं सत्ववतामहं, सत्वं सत्ववतामहं, தியூதம் சலயதாமஸ்மி. சலயதாம் அப்படின்னா முன்னாடி காலத்துல அந்த சூதாட்டம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அந்த தாயக்கட்டையை போட்டு உருட்டுறதுன்னு மகாபாரதத்துல சகுனி பாத்தீங்கன்னா எப்பவுமே கையில பாத்தீங்கன்னா அந்த தாயக்கட்டையை வச்சிருப்பார். அந்த தாயக்கட்டையை போட்டுதான் நம்பர், என்ன நம்பர் வருமோ அதுக்கேற்ற மாதிரி விளையாட்டு நடந்துட்டு இருக்கும். நம்ம வச்சிருக்கிற வீட்டுல தாயக்கட்டை அது மாதிரிதான். அந்த தாயக்கட்டை உருட்டுபவர்களில் சலயதாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லாம் உருட்ட மாட்டாங்க. திருதராஷ்டிரன் பண்ண இது, நம்ம யுதிஷ்டர் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த விளையாட்டுக்கு கூப்பிடும் போது என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நான் உருட்ட மாட்டேன்ப்பா, எனக்கு ரெப்ரசன்டேட்டிவா கிருஷ்ணன் வருவான் அப்படின்னு கிருஷ்ணனை கூப்பிட்டு உருட்டி இருந்தாருன்னு வச்சுங்க, என்ன ஆயிருக்கும்? சகுனிக்கும் கிருஷ்ணனுக்கும் ஈக்குவலா இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தப்பு பின்னாடி சொல்றாரு, கிருஷ்ணன் சொல்றாரு, நீ எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அந்த உருட்டும் போது என்ன மறந்துட்டல, என்ன கூப்பிட்டு இருக்கணும்ல நீ அப்படின்ற. அப்ப கிருஷ்ணன் பாத்தீங்க அப்படின்னா உருட்டி இருந்தானே அந்த வாரே நடந்திருக்கா, தோத்தே போயிருக்க மாட்டாங்க அவங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த சகுனி பாத்தீங்க அப்படின்னா அந்த தாயக்கட்டை உருட்டுறதுல ரொம்ப டேலண்டான. அப்ப அப்படிப்பட்டவர்கள் இடத்துல பாத்தீங்கன்னா சகுனி மாதிரி இருக்கிறவங்க இடத்துல தியூத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியூத்தம்னா வஞ்சனைக்கு பேரு தியூத்தம்னு பேரு. சூதாட்டத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா சூது, சூது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த சூதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா தியூத்தம்னு பேரு. சூதாட்டக்காரர்களில் இருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியமாக சூதாக நான் இருக்கின்றேன். பாருங்க, ஆச்சரியமா இருக்குல்ல? சாமி என்னெல்லாம் இருக்காரு, எல்லாம் சாமி தான். அப்ப வஞ்சனையும் சுவாமி தான், சூதும் சுவாமி தான், கள்ளம் கபட்டம் எல்லாம் சுவாமி தான். அப்படிதான் இருக்கின்றேன் அப்படின்றார். அது மட்டும் இல்ல, தேஜஸ் தேஜஸ்வி நாமகம், யாரெல்லாம் தேஜஸ்விகளா இருக்காங்களோ, பராக்கிரமுடையவங்களா இருக்காங்களோ, ஒளி பொருந்தியவர்களா பிரகாசிக்கிறார்களோ, அவர்களுடைய பிரகாசமாக நான் இருக்கின்றேன். பொறாமப்பட வேணாம். யாராவது ரொம்ப பிரைட்டா இருக்காங்க, ரொம்ப ஆக்கர்ஷணமா இருக்காங்க, தேஜஸ்வியா இருக்காங்க, அப்ப அந்த தேஜஸா யார் இருக்கா? பகவான் தான் இருக்கார். அது மட்டும் இல்ல, ஜெயோஸ்மி விவசாயோ அஸ்மி, நான் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கேன் அப்படின்னா, விவசாயினாம் ஜெயோஸ்மி, நான் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ, எஃபோர்ட் போடுறாங்களோ, அந்த முயற்சி செய்பவர்களிடத்தில் நான் விஜயமாக ஜெயமாக இருக்கின்றேன், வெற்றியாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, விவசாயகன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா தீர்மானம்னு அர்த்தம். விவசாயினாம் விவசாயோஸ்மி, ரெண்டு இதுக்கு நான் எடுத்து பண்ணிக்கிறேன். விவசாயம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா முதல் அர்த்தம் முயற்சி பண்றவங்க. விவசாயி பாத்தீங்கன்னா முயற்சி பண்றான்ல, அப்ப விவசாயிகள் இடத்துல நான் பாத்தீங்கன்னா முயற்சி செய்பவர்களிடத்தில் ஜெயமாயிருக்கின்றேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முயற்சி பண்றவங்களிடத்துல பக்கத்துல தீர்மானம் செய்பவர்களிடத்துல, கன்க்ளூஷன் எடுக்கிற போஸ்டிங்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடத்துல நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க. அது மாதிரி ஜட்ஜஸ் இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயமா தீர்மானிக்கிற சக்தியாக நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, சத்வம் சத்வவதாமகம், யாரெல்லாம் சத்வகுணமுடையவங்களா இருக்காங்களோ அந்த சத்வகுணமுடையவர்களிடத்துல சத்வகுணமாக நானே இருக்கின்றேன். பாஷத்துக்கு வந்து தியூத்தம், தியூத்தம்னா என்ன அர்த்தம்? அக்ஷதேவனாதி லட்சணம். தாயக்கட்டைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் அக்ஷதேவனாதி அப்படின்னு பேரு. தாயக்கட்டை உருட்டுறது, அதுக்கப்புறம் பிளேயிங் கார்ட்ஸை வச்சு விளையாடுறது,
இன்னும் நிறைய ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சூதாட்டத்துல. அந்த சூதாட்டத்துல இருக்க எல்லா வெரைட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சலயத்தாம்ன்றதுக்கு அர்த்தம் சூதாட்டம் விளையாடுபவர்களிடத்தில். சலசிய கர்த்திருநாம், சலசிய கருத்துனா அந்த சூதாட்டம் செய்பவர்களிடத்தில் நான் என்னவா இருக்கேன், தியூத்தம் அப்படின்னா சூதாக இருக்கின்றேன், வஞ்சனையா இருக்கேன். பெரிய டேலண்ட் வேணும், கண்ணை மறைக்கணும். இப்ப கூட ஒரு லேட்டஸ்டா ஒரு ஏதோ ஒரு இந்த படம் ஒன்று பார்த்தேன், நாட் 7 படம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்றாங்க, அந்த ஒரு இந்த ஃபாரின்ல காட்டுற அந்த சூதாட்டம் இருக்குல்ல, என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்களே கண்ணை மறைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரிக்ஸ் பண்ணிடுவாங்க ஜெயிக்கிறது. அப்ப அந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு சாமர்த்தியம் ஒண்ணு இருக்கு பாருங்களேன். காடை மாத்துறது, காடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தாயக்கட்டை உருட்டும் போதே ஒரு ஒரு டேலண்டா உருட்டுறது நமக்கு வேணுங்கிறத. இது எத்தனையோ விதமான சூதாட்டம் இருக்கு. அந்த சூதாட்டத்துல இருக்கக்கூடிய சூதாக நான் இருக்கின்றேன். தேஜகன் அர்த்தம் தேஜஸ்வினாம் அகம். யாரெல்லாம் பிரகாசம் பொருந்தியவங்களா பிரைட்டா இருக்காங்களோ அவங்களிடத்துல இருக்கக்கூடிய பிரைட்டா இருக்கிற அந்த தேஜஸ் நானாக இருக்கின்றேன். ஜெயக அஸ்மி ஜேத்ருநாம். ஜேத்ருநாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆச்சாரியர் என்ன பண்றாரு, விவசாயினாம் போடாம ஜேத்ருனான்னு போட்டார். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயம் பண்றதுக்கு விருப்பமுடையவர்களா இருக்காங்களோ, ஜேத்ருநாம் ஜெயிப்பவர்களா இருக்காங்களோ, நிறைய பேர் இந்த உலகத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த ஜெயிப்பவர்களிடத்துல நான் ஜெயமாக இருக்கின்றேன். எங்க ஆச்சாரியர் டீக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முயற்சி செய்பவர்கள் தானே வெற்றி பெறுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், விவசாயினாம் ஜெயக அஸ்மின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்களிடத்துல வெற்றியாக நான் வந்து சேர்கின்றேன் அப்படியே போட்டுக்கலாம். இல்லைன்னா வெற்றி பெறுபவர்கள் இடத்துல நான் வெற்றியாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, விவசாயக அஸ்மி விவசாயினா. யாரெல்லாம் விவசாயிகளா முயற்சி பண்றாங்களோ அந்த முயற்சி பண்றவங்களிடத்துல நான் அந்த முயற்சியாக இருக்கின்றேன். நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம். இப்ப நான் படிக்கும் போதே எனக்கு த்ரோட்டு கால கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா யாருக்கும் தெரியாம நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ளார இருந்து வந்து ரொம்ப முயற்சியோட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த முயற்சி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். நான் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்றது, சாமி நீ தான் பேசணும், எனக்கு எனர்ஜியே இல்லை, காலையில சுத்தமா எனர்ஜியே இல்லை, அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா நீயே பேசிக்கோ அப்படின்ட்டு. யாரு பேசுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருந்து பிராண ரூபத்துல இருந்து பகவான் தான் என்ன பண்றாரு, முயற்சியோட பேசிக்கிட்டு இருக்கார். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பாவிச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அகங்காரம் வருமா? நான் தாக்கும், நான் தான் பெரியார், நான் தான் பெரியார் அப்படின்னு கொஞ்சம் கூட அகங்காரம் வரவே வராது. இது எல்லாம் பகவானோட. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு என்ன கேட்டீங்கன்னா, சத்வம் சத்வவதாம். சத்வகுணத்தை உடையவர்களிடத்துல, சாத்விகானாம், சத்துவகுணம் இருக்கக்கூடிய சாத்விகர்களிடத்துல நான் சத்துவகுணமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. 36. 37க்கு வந்து 37ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உபாசனை இருக்கு, ரொம்ப முக்கியமான உபாசனை. விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः முனீனாம் அப்யகம் வியாசः கவீனாம் உஷனா கவிஹி. விருஷீனாம் அப்படின்னா விஷ்ணி குலம் இருக்கு பாத்தீங்களா. நம்ம கிருஷ்ண பகவான் பிறந்த குலத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணி குலம் அப்படின்னு பேரு. அந்த குலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்ட்டு. நம்ம இப்ப வைஷ்ணவ உபாசனைகள் எதெல்லாம் இருக்கோ எல்லா உபாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார வந்துடும் யாரெல்லாம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 50-50 தான் இருக்கு. உபாசனையும் இருக்கு. நல்லா கண்ணை மூடி தியானம் பண்றவங்களும் வாசுதேவனை தியானம் பண்றவங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, வெறும் பூஜை புனஸ்காரத்தோட நிப்பாட்டிடுறவங்களும் இருக்காங்க. அப்ப இப்பவும் நல்லா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு குலத்தில் வாசுதேவனாக நான் இருக்கின்றேன் சொல்லியாச்சு. அது அப்புறம் பாண்டவானாம் தனஞ்சயா. பண்டுவோட புத்திரர்கள் 5 பேத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் தனஞ்சயனா, ஏ அர்ஜுனா நீதான்ப்பா நானா இருக்கேன், நீ வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அப்படின்ட்டாரு. ஐயோ அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு பயம் வந்துடாது, இதை கேட்டாவே ஒரு பயம் வந்துடாது. நான் தான்ப்பா நீ அப்படின்னா, ஐயோ அப்ப நான் இல்லையா, நான் தான்ப்பா நீ, வாஸ்தவத்துல நீயா நான் தான் இருக்கேன் அப்படின்னா ஒரு கலவரம் வந்துடும் வாஸ்தவத்துல. அப்ப என்ன ஆச்சாரியர் தானே சொல்றாரு, வாசுதேவனா நான் இருக்கனே,
விஷ்ணு குலத்துல நான் தான் வாசுதேவனா இருக்கேன். பிரம்மஸ்வரூபம் தான் மாயையோட சேர்ந்து வாசுதேவன் அவதாரம் பண்ணியிருக்கு. அதே பிரம்மஸ்வரூபம் தான் மாயையோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனாவும் பாண்டவர்களிடத்துல இதாயிருக்கு, ஆவிர்வாவம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம முனீனாம் அப்பியகம் வியாசக, மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முனிவர்கள் மத்தியில் நான் தான் வியாசனாகவும் இருக்கின்றேன். நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன படிச்சுக்கிட்டே இருக்கோம்? வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோ நிதிம். பராசரரோட பிள்ளையா இருக்கிற சுகமுனிவருக்கு அப்பாவா இருக்கிற யாரு? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. அப்ப வியாச ரூபத்துல விஷ்ணு தான் இருக்கார், விஷ்ணு ரூபத்துல வியாசர் தான் இருக்கார். ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கோம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 21வது உபாசனை வாசுதேவனை உபாசிக்கிறது. 22வது உபாசனை முனீனாம் அப்பியகம் வியாசக, முனிவர்கள் இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா வியாச மகரிஷியா இருக்கேன். யாராவது உபாசிக்கிறாங்களா சுவாமி அப்படின்னா டெய்லி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எழுதுன அந்த பகவத்கீதையை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். மகாபாரதத்துக்குள்ளதானே இருக்கு. வியாசரோட எச்சிப்படாத சாஸ்திரம் ஒண்ணுமே இல்லை. வியாச உச்சிஷ்டம் இதம் சர்வம். இந்த இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கிரந்தங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வாக்கு அவரோட எச்சில் படாததே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதனால வந்து பாத்தீங்கன்னா முனீனாமப்பியகம் வியாசக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 22 போட்டுக்கிட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா வெறுமனையே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் கவீனாம் உசனா கவிகி அப்படின்னா என்ன அர்த்தம்? கவிஞர்கள் மத்தியில். கவிகள்னா யார் சுவாமி? கவிதை எழுதுறவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு. கவிஞர்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல கவின்றதுக்கு அர்த்தம் கிராந்த தரிசிகள் அப்படின்னு அர்த்தம். கடந்து போய் பார்ப்பவர்கள். ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அதை ஸ்தூலமா எடுக்காம அதோட ரூட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதோட மூலம் என்ன, எதுக்காக அப்படின்னு கடந்து போய் பார்ப்பவர்கள் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பேர் கிராந்த தரிசிகள், கவிகள் அப்படின்னு பேர். கவிம் புராணம் அது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது. சர்வஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லும். கவின்றது அர்த்தம் பிரம்மத்துக்கு சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வஜர் அப்படின்னு சொல்லும். கவின்றதுக்கு அர்த்தம் சர்வஜர்னு எடுத்துங்க. கவிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நான் உஷனா கவிகை அப்படின்னா சுக்கராச்சாரியராக நான் இருக்கின்றேன். பாஷ்யத்துக்கு வந்து விஷ்ணீனாம் வாசுதேவஹா. விஷ்ணீனாம் அப்படின்னு அர்த்தம் விஷ்ணு குலத்தில் தோன்றியவர்களிடத்துல நான் வாசுதேவனாக அஸ்மி அயம் ஏவ அகம் தொத் சகா. யாருப்பா அப்படின்னா வாசுதேவன்னா யாரையோ தேடாத, அகம் தொத் சகா உன்னுடைய நண்பனா உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கனே, உன் கூடையே விளையாண்டுகிட்டு இருந்தேன்ல, அந்த வாசுதேவனா நான் இருக்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம்? நீ தானே பாருக்க நான் பிரம்மஸ்வரூபம் மாயையோட சேர்ந்து ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு உனக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு மாதிரி கிருஷ்ணனா உன் பக்கத்துல இருக்கனே, அது நான் தான். அது மட்டும் இல்லாம சொல்றார் ஆச்சாரிய பாண்டவானா தனஞ்சயக தொம்யேவ. பாண்டு புத்திரர்கள் மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தான் நீயா இருக்கேன், நீதான் நான். அது மட்டும் இல்ல முனீனாம் மனநசீலானா. முனின்றதுக்கு அர்த்தம் என்னது? மனநாத் முனிகி. அந்த முனிவர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனனம் செய்யக்கூடிய முனிவர்கள் இடத்துல சர்வ பதார்த்த ஞானீனாம் அபி, எல்லா பதார்த்தங்களையும் அறியக்கூடிய சர்வஜரா இருக்கக்கூடிய ஞானிகள் மத்தியில நான் வந்து பாத்தீங்கன்னா வியாசனாக இருக்கின்றேன். அகம் வியாசக, நான் வியாசனாக இருக்கின்றேன், வியாச முனியா. அது மட்டும் இல்ல கவீனாம், கவீனாம்னு ஆச்சாரியர் போட்டாரு கிராந்த தரிசினாம். கிராந்த தரிசினா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கடந்து போய் பார்க்கிறவங்க. அப்ப எந்த விஷயம் இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கிற சாமர்த்தியம் இருக்கும். முன்னாடி பின்னாடி எல்லாத்துக்கும் போக முடியும். பாஸ்டுக்கு போக முடியும், பிரசன்ட்ல போக முடியும், ஃபியூச்சருக்கு போக முடியும். எந்த விஷயத்தையும் அறியக்கூடிய சர்வஜ சக்தி உடையவர்கள், அவர்களுக்கு பேர் கவிகள் அப்படின்னு பேரு. அவர்களிடத்துல உஷனா கவிகி அஸ்மி. உஷனா கவிகி அப்படின்னா சுக்கராச்சாரியராக நான் இருக்கின்றேன். யார் சுக்கராச்சாரியர்? அசுரகுரு சுக்கரன்னு பேர். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 38வது ஸ்லோகம் வந்து தண்டோ தமயிதாமஸ்மி, தண்டோ தமயதாமஸ்மி
தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம் ஞானம் ஞானவதாமகம் தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம். தமயிதாம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றவங்களா இருக்காங்களோ, கூட்டத்தை அடக்கிறவங்க நம்ம சொல்லுவோம்ல, ஒவ்வொரு பப்ளிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றவங்க, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றவங்க நிறைய இருக்காங்களே, ஒவ்வொருத்தர் கண்ட்ரோல் பண்றோம். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமயிதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமயதாம்ன்றதுக்கு அர்த்தம் கண்ட்ரோல் பண்றவங்க இடத்துல அந்த தண்டமாக அவங்க என்ன பண்றாங்க, பிரயோகிக்கிறாங்கல்ல, பனிஷ் பண்றாங்கல்ல, அந்த பனிஷ் பண்றவங்க இடத்துல பனிஷ்மெண்டா நான் தான் இருக்கின்றேன், அடக்கி ஆளும் சக்தியாக நான் இருக்கின்றேன். அதே அப்புறம் நீதி ரஸ்மி ஜிகீஷதா யாரெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த வெற்றி கொள்ள நினைக்கிறவர்கள் இடத்துல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கேன், நீதியா இருக்கின்றேன், நியாயமா இருக்கின்றேன். யாரெல்லாம் நேர்மையோட வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களோ, பொய்யா இல்லை, அப்ப நீதியோட வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறணும், நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன், நான் வெற்றி பெறணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களிடத்துல நீதியாக தர்மமாக நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் முக்கியமானது குஹ்யானாம் மௌனம் சைவாஸ்மி, குஹ்யமானவைகளில் ரகசியமானவைகளில் இருக்கிறதுலே ரொம்ப ரகசியமானவைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மௌனமாக இருக்கின்றேன். மௌனம் ச ஏவ அஸ்மி, நான் மௌனமாகவே இருக்கின்றேன். அப்ப ரகசியத்துல வந்து பாத்தீங்கன்னா மௌனம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மௌனம் இருங்க, இல்லைன்னா வந்து 15 நாளுக்கு ஒரு வாட்டி மௌனம் இருங்க. மௌனம் தான் என்ன எனர்ஜி கொடுக்கும் தெரியுங்களா? இந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். மனசை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா பேசி 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 என்ன பண்றோம், மனசோட சக்தியை வந்து பாத்தீங்கன்னா இழந்துகிட்டே இருக்கும். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா குஹ்யத்திலும் குஹ்யம் ஈஸ்வரன் ரகசியமா இருக்கார். அந்த ரகசியமானவரை அறியணும் அப்படின்னா மௌனம் தான் மிகப்பெரிய சாதனம். இதுல விவேகச்சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா எழுதும் போதே சொல்ற, மௌனம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக சாதனம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மௌனம் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போறவனுக்கு மௌனம் தான் முதல் சாதனம். அனுபூதிக்கு போறவனுக்கு சொல்லும் போதே சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா, யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரஹ. யாரெல்லாம் சிரவணம் மனனம் முடிச்சுட்டு நிதித்தியாசனத்துக்கு போறோமோ அவங்களுக்கு மௌனம் தான் முதல் சாதனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு பேசி பேசி எனர்ஜியை லாஸ் பண்ணுது. வாச்சோ விக்லாபனம் தத் அந்யா வாச்சாம் விமுஞ்சத. எல்லா வாக்கையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு ஒழிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசாம மௌனமா இரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமத்தை கொடுக்குது, மனசை சஞ்சலப்படுத்துது, உள்ள இருக்கிற தத்துவத்தை அறிய விடாம பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை அறியணும் அனுபூதி பண்ணணும்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மௌனம் தான் மிகப்பெரிய சாதனம். அதனால அந்த இந்த நிதித்தியாசனத்துக்கு போறவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மௌனாத்து முனிகின்னு பேரு. மௌனமா இருக்கிறதுனால அவனுக்கு பேர் முனிவன் அப்படின்னு பேரு. ஏன் மௌனமா இருக்கான்? அனுபூதி பண்ணணும், அதுக்காக உள்ள அந்த சமாதி அபியாசத்துக்கு போறான். அப்ப முதல்ல வாக்கு மௌனம், அதுக்கப்புறம் மனோ மௌனம், இந்த ரெண்டும் நடந்துச்சுன்னா வெறும் சொரூப மாத்திரம் மிச்சம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மௌனமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இது 22வது உபாசனை. யாரெல்லாம் மௌனமா இருக்கீங்களோ ஒரு அரை நாள் ஏதாவது ஒரு இருங்க, ஒன்றும் பிரச்சனை. லீவ் நாள் இப்ப வரப்போகுது, 3 நாள் லீவ் வருது. 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் டே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு ஆஃப் டே வந்து பாத்தீங்கன்னா மௌனம். இங்க ஒரு அம்மா இருக்காங்க, என் பக்கத்துல இருக்காங்க, ஒரு கர்நாடகா அம்மா, நல்ல சாதகம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 12 மணி வரைக்கும் பேச மாட்டாங்க. காலையில இப்ப நான் பார்ப்பேன், பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் சுவாமி அப்படின்னு தலையை அப்படியே ஆட்டிட்டு போயிடுவாங்க. மத்தியானத்துக்கு மேல சுவாமி 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 சாரி சுவாமி
நான் மௌனமா இருந்ததுனால உங்கள்கிட்ட வந்து தலையாட்டிட்டு போயிட்டேன் சுவாமி அப்படிங்க. இல்லைன்னு நல்லா மௌனமா இருங்க அப்படின்னு. ரொம்ப நாளா இருக்காங்க மௌனமா. எனக்கு தெரிஞ்சு வருஷக்கணக்கா இருக்காங்க. இப்போ 2-3 வருஷமாவே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியா இருக்கிற அம்மா, ஒரு 50 வயசுல அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியானம் பண்றதுக்கு ரமணாசிரமத்துக்கு போறவங்க ஆஃப் டே மௌனம் ரெகுலரா. அப்போ விவகாரம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ரொம்ப பிரசன்னமா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாத மனசு பேசுறதெல்லாம் கம்மியாகி என்ன இருக்கும், வாக்கு பேசுறதும் மௌனம் பேசுறதும் கம்மியாகிட்டே போயிடும். ரொம்ப பிளசண்டா இருக்கும். அந்த மௌனம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் அந்த மௌனமாக இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, ஞானவதாம் ஞானம். யார்கிட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் இருக்கோ, இப்ப என்கிட்ட இருக்க சாஸ்திர ஞானம் இருக்கு, யார்கிட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஞானம் இருக்கோ, சாஸ்திர ஞானமா இருக்கட்டும் இல்ல இந்த உலக விஷயத்தை பத்தின ஞானமா இருக்கட்டும், அந்த ஞானம் உடையவர்களிடத்தில் ஞானமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு எடுத்தாச்சு. பாஷ்யத்துக்கு வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 23வது உபாசனம். 22 மௌனம், 23 வந்து பாத்தீங்கன்னா ஞானவதாம் ஞானம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன உபாசனம் பண்றோம், இதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 23வது இருக்கு பாத்தீங்களா, இந்த உபாசனை தான் இப்ப நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞான விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். மெதுவா டிராப்பா உங்களுக்கு ஞானம் சேகரமாயிட்டே இருக்கு. உண்டியல்ல போடுற ₹1 மாதிரி. இது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 2-3 வருஷம் 4-5 வருஷம் தொடர்ந்து சுவாத்தியாயம் பண்ண பெரிய அசட்டா ஞானமா உங்கள்கிட்ட பரிணமிக்கும். அந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். அப்ப நம்ம உபாசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான உபாசனை அப்படின்னா என்ன அர்த்தம், டெய்லி சிரவணம் மனனம் பண்றதுதான் ஞான உபாசனை. அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 23வது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆயிடுச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. தண்டோன்னு என்ன அர்த்தம், தமயதாம் தமயத்ரூணாம். யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்களோ, அடக்குகின்றார்களோ, அடக்கி ஆள்பவர்கள் இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடக்கி ஆள்ற சாமர்த்தியமா சக்தியாக இருக்கின்றேன். ஆச்சாரியர் சொல்றார், அதாந்தானாம் தமக்காரணம். யாரெல்லாம் அடங்காம இருக்காங்களோ, டிராபிக் ரூல்ல பாருங்க, டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் இருந்து என்ன பண்றாரு, கண்ட்ரோல் பண்றாரா? அப்ப வந்து அவர் டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றார். அந்த டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ற அந்த சக்தி சாமர்த்தியமா அடக்குவதா நான் தான் இருக்கேன். இப்படி போ அப்படின்னு அவர் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு போலீஸ்காரர் பண்றார், டிராபிக் போலீஸ் பண்றார், ஒரு எம்எல்ஏ பண்றார், ஒரு மந்திரி பண்றார், ஒரு முதலமைச்சர் பண்றார். யாரெல்லாம் அடக்கி ஆள்கிறார்களோ அடங்காதவர்களை, அதாந்தானா அடங்காதவர்களை அடக்கக்கூடிய அந்த தமக்காரணமா அடக்கும் சக்தியாக நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, நீதிகி அஸ்மி. நான் நீத்தியா இருக்கேன், நியாயமா இருக்கேன். நீத்தினா என்ன அர்த்தம், நியாயம். நியாயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டினா ஜிகீஷதாம். ஜிகீஷதாம்னு என்ன அர்த்தம், ஜேத்தும் இச்சதாம். யாரெல்லாம் வெற்றி கொள்ளணும் அப்படின்னா ஆசையோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, எப்படி ஒர்க் பண்றவங்க, நியாயமா. யாரெல்லாம் நியாயமா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களிடத்துல நான் நியாயமா நீதியாக நான் இருக்கின்றேன். மௌனம் சேவ அஸ்மி குஹ்யானாம். கோபியானாம் ரொம்ப ரகசியமா பாதுகாக்க வேண்டியவைகளில் நான் மௌனமாக இருக்கின்றேன். ரகசியம், நீங்க பேசாம இருந்தீங்கன்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரகசியமானவைகளில் நான் மௌனமாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, ஞானம் ஞானவதாமகம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உடையவர்களிடத்துல ஞானமாக இருக்கின்றேன் அப்படின்னு ஸ்லோகம் முடியுது. இதோட இன்னைக்கு போதும். மீதி என்னமோ நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेः स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण. நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? என்கிட்ட இருக்கிறது எதெல்லாம் நல்லதுன்னு எனக்கு தெரியுதோ அதெல்லாம் பகவானோட, எதெல்லாம் கெட்டதுன்னு இருக்கோ அதுவும் பகவானோடது.
அப்ப என்னோடது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, நான் பாட்டுக்கு சும்மா இருக்க வேண்டியதா. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சாமி, உண்மையிலேயே ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன பண்ணணும், நம்மள்ட்ட ஒண்ணும் இல்லை, நல்லதும் நம்மளது இல்லை கெட்டதும் நம்மளது இல்லை, ஃப்ரீயா இருக்க வேண்டியதா. மான அபமானம் எதுவுமே நம்மளோடது இல்லை, செல்வம் இல்லை நம்மளோடது, நம்முடைய சக்தி சாமர்த்தியம் நம்மளோடது இல்லை, எதுவுமே நம்மளோடது இல்லை. அப்ப எப்படி இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம். இந்த இந்த விஷயங்களோட நமக்கு இருக்கிற அந்த மோகம் இருக்கு. ஐயோ என்ன திட்டா, எனக்கு அவமானமா போச்சு, அவ்வளவுதான் காலி, என்னோடது போச்சு என்னோடது போச்சு. பகவான் தான் எல்லாத்தையும் பறிச்சுக்கிறார். இந்த சிந்தனையெல்லாம் கொண்டு வர என்ன ஆகும், அபிமானம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம். எது நடந்தாலும் பகவானோடது பகவானோடது பகவானோடது.